உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எங்களுடைய நாட்டிலே பேசப்படுகின்ற ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே அரிசி, தேங்காய் போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அரிசி தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்வதற்காக எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய பணிப்புரைக்கு அமைவாக இந்தியாவிலிருந்து அரிசிகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த அரிசிகள் எங்களுடைய நாட்டை வந்தடையும் என தெரிவிக்கப்படுகிறது. அந்த அரிசிகள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து ஒரு சில நிமிடங்களிலே அவை சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட இருப்பதாகவும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அரிசிக்கான விலை கட்டுப்பாடுகளை நிர்ணயித்து ஒரு விசேட வர்த்தகமானியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விலைக்குத்தான் இந்த அரிசிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஜனாதிபதியினுடைய பணிப்புரைக்கு அமைவாக அரசியலுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தகமானி அறிவித்தலுக்கு மாறாக அரிசிகளை விற்பனை செய்கின்ற விற்பனையாளருக்கு எதிராக நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என்று 1977 என்ற தொலைபேசி இலக்கத்தை நுகர்வோர் அதிகார சபையினர் தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதிக விலைக்கு விற்பனை செய்கின்ற விற்பனையாளருக்கு எதிராகவும் இந்த அதிவிசேட வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே குறிப்பிட்ட அந்த விலை நிர்ணயத்துக்கு அமைவாக உங்களது விற்பனைகளை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய விற்பனையாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று நாட்டில் ஏற்படுகின்ற இந்த தேங்காய் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எங்களுடைய கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய தோட்டத்திலிருந்து தேங்காய்களை வழங்குவதாக அவர் கூறியிருக்கின்றார். எங்களுடைய தென்னை அபிவிருத்தி அதிகார சபையினர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மக்களுக்கு 130 ரூபாய்க்கு அந்த தேங்காய்களை விற்பனை செய்ய முடியும் என்று அதனுடைய பணிப்பாளர் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் நல்ல ஒரு தீர்மானமாக நல்லதொரு செயற்திட்டமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.